ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 8ஓட மேக்ஸ்ல இருந்து சாப்டர் 4ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.17 பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. The population of your town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2018. Find the population in the year 2016 and 2020. So என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு டவுன்ல 2018ல என்ன பாப்புலேஷன் இருந்திருக்கு அப்படின்னா 2,38,765 இருந்திருக்கு. சரிங்களா? எந்த இயர்ல? 2018ல. காட் இட். சோ அதே வந்து 2016ல பாப்புலேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016 2 years before. சரிங்களா? 2 years before பாப்புலேஷன் என்னவா இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 years after பாப்புலேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which means in the year of 2020. கிளியரா இருக்கா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. சோ இத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். got it. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2016ல என்ன பாப்புலேஷன் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இதுக்கு நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். நோட் பண்ணிக்கோங்க. சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணதுக்கான ஃபார்முலா என்னப்பா? amount is equal to principal into 1 plus r by 100 whole power n. கரெக்டா? ஆமா தானே? சோ இந்த இடத்துல இந்த அமௌண்ட் அப்படிங்கறத எலிமினேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட்ன்றது இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல், அதுதான் அமௌண்ட். சோ இந்த அமௌண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்? 2018ல என்ன பாப்புலேஷன் இருந்ததோ அதை எடுத்துக்க போறேன். இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது இனிஷியலா என்ன இருந்தது அப்படிங்கிறது. சோ இந்த இடத்துல 2016 அப்படிங்கறத எடுத்துக்க போறேன். சரிங்களா? ஓகே. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க கவனிங்க. சோ அவங்களே 2018ல என்ன பாப்புலேஷன் இருந்தது அப்படின்றது சொல்லிட்டாங்க. சோ பாப்புலேஷன் in the year of 2018 that is equal to population in the year of 2016 that is multiplied with 1 plus rate of interest வந்து என்ன சொல்லிருக்காங்க? r is equal to 6% per annum அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. 6/100. பாப்புலேஷன் அப்படிங்கிறது காம்பவுண்டிங் ஆகும். அதனால நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஓகே. சோ இப்போ இந்த 2016க்கும் 2018க்கும் 2 இயர்ஸ் கேப். அதனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் n அப்படிங்கிற இடத்துல நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கணும். கிளியரா? சோ இப்போ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? சோ 2018ல என்ன பாப்புலேஷன் இருந்தது? 2,38,765. that is equal to population in the year 2016. so இத வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாத்துங்க. 100 plus 6 106/100 whole square. got it. so next page கொண்டு போயிட்டு சிம்பிளை பண்ணலாம். 2,38,765 that is equal to population in the year 2016 multiplied with 106/100 into 106/100. so இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. ஒரு சைடு கொண்டு வந்துட்டா என்ன வருது உங்களுக்கு? பாப்புலேஷன் in the year 2016 இதை கண்டுபிடிக்கணும். so இங்க 2,38,765. so இந்த fractions எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துட்டா நமக்கு என்ன வருது பாருங்க? 100/106 into 100/106. இந்த மாதிரி இருக்குமா? கிளியரா இருக்கா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. சோ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம். சரிங்களா? சோ இதை சிம்பிளை பண்ணா என்ன வருது பாருங்க? 106 நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணா 53 டைம்ஸ். அதே மாதிரி 100 2 ஆல கேன்சல் பண்ணா 50 டைம்ஸ். சோ 106 2 ஆல கேன்சல் பண்ணா 53 டைம்ஸ் and 100 2 ஆல கேன்சல் பண்ணா 50 டைம்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 2,38,765 இருக்கு இல்லையா? இதை வந்து 53 ஆல டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? சோ 53 ஆல டிவைட் பண்ணா என்ன வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். 2,38,765. சோ இதை வந்து 53 ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 238ல எத்தனை 53 இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ 4 டைம்ஸ் வருமா? 4 into 50 200 வரும். 4 into 3 12. அப்போ என்ன வருது? 212. ஓகேங்களா? சோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருது? 26. இந்த ஒரு நம்பர் கீழ இறக்கலாம். 7 267 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த 267ல எத்தனை 53 இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்குமா? 5 டைம்ஸ் இருக்கும். 5 into 5
250, 5 into 3 15. அப்ப 265 வருது. சரிங்களா? சோ அப்ப சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 2. சோ இங்க வந்து என்ன பண்றோம், ஒரு நம்பர் வந்து கீழே கொண்டு வரோம் 26. சோ 26 வந்து 53 ஆல டிவைட் ஆகாது, 0 போட்டுக்கோங்க. இன்னொரு நம்பரை கீழே கொண்டு வாங்க இப்போ 265. 265ல எத்தனை 53? எக்ஸாக்டா 5. சோ அப்போ 265. சோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 0. அப்போ இந்த 2,38,765 53 ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,505 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்ப ஃபர்தரா இந்த 4,505 53 ஆல கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா எத்தனை தடவை வரும் பாருங்க, 450. இதுல வந்து எத்தனை 53 இருக்கும்? 8 டைம்ஸ். ஓகே, 8 into 50 400, 8 into 3 24, 424. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ரிமைனிங் 26, 265. இந்த ஒரு நம்பர் கீழே கொண்டு வந்துட்டா. ஸோ 265ல எத்தனை 53? 5 டைம்ஸ். அப்போ 265 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0. கிளியரா? ஸோ அகைன் இந்த 53யும் இந்த 4,505 கேன்சல் பண்ணா 85 வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் in the year 2016 that is equal to 85 into 50 into 50 2500. சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2,12,500. இதுதான் வந்து 2016ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன். மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இந்த ஆன்சர் கிடைச்சதா அப்படின்னு பாருங்க. ஓகே, சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? இதுல ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2020ல என்ன பாப்புலேஷன் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு 2018, இந்த 2018 வந்து இனிஷியல் பாப்புலேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு 2020ல என்ன பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல அவுட்புட் வந்து 2020 இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியலா விச் மீன்ஸ் 2018ல என்ன பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். பிளஸ் 1 பிளஸ் r by 100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மேல எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ 2018ல என்ன பாப்புலேஷன் இருந்தது, 2,38,765. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அந்த ரேட் வந்து 6%, அதனால 106 by 100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. சரிங்களா? ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 2,38,765 into 106 by 100 into 106 by 100. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இது 50 டைம்ஸ் போகும், இது 53 டைம்ஸ் போகும். அடுத்தது இது 50 டைம்ஸ் போகும், இது வந்து 53 டைம்ஸ் போகும். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2,500 டினாமினேட்டர்ல. காட் இட்? ஸோ அப்போ என்ன வருது, 2,38,765 into டினாமினேட்டர்ல 2,500, நியூமரேட்டர்ல 53 into 53. சரிங்களா? ஸோ இந்த 2,38,765 நம்ம 2,500ஆல டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 95.506 அப்படின்னு வரும். கிளியரா? ஸோ இதை வந்து நம்ம 53 into 53 இதோட மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 95.506 into 53 into 53 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாப்புலேஷன் டெசிமலை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ டெசிமலை இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2,68,276.3 அப்படின்னு வரும். அந்த 0.3 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். பாப்புலேஷன் இந்த இயர் 2020. ஸோ ஆன்சர் வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? கமான் கைஸ். எஸ், கரெக்ட் தான். ஓகே, எஸ், இந்த கொஸ்டின் வந்து தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த கொஸ்டினுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் இட்? தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.